என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றாள் என்று சொல்லுகிறார். அதனாலதான் அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரர்கள் மத்தியிலே அவன் கனம் பெற்றவனாய். கனத்தை எப்படி சுதந்தரித்தான் சொல்லுவாங்க, என் தலையெழுத்து, என் பின்னணியம், என் குடும்பம், அதனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன். நான் மட்டும் ஒரு நல்ல அப்பா அம்மா எனக்கு இருந்திருந்தா, நல்ல ஒரு குடும்பம் எனக்கு இருந்திருந்தா, அதெல்லாம் சொல்லி வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இருக்கிறதுல எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கணும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அது இருந்தா ஜெயிச்சிருப்பேன், இது இருந்தா ஜெயிச்சிருப்பேன், அப்படி இருந்தா ஜெயிச்சிருப்பேன், அதெல்லாம் விடுங்க. அதுதான் இல்லையே, அதையே யோசிச்சுட்டு கூடாது. அப்படி இருந்தா, நான் இப்படி இருந்தா, எனக்கு மட்டும் சோத்திரம். இப்படி சில ஆட்கள் பேசுறத பார்த்திருக்கீங்களா? எனக்கு நான் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பா, இருக்கிறதுல எப்படி ஜெயிக்கிறது? இல்லாத ஒன்றை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட இருக்கிறதுல எப்படி ஜெயிக்கிறது? யாபேஸ் பார்த்தா வேற வழியே இல்லை. ஜெபம் பண்ணுவோம். அவன் ஜெபித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு தன் சகோதரர்கள் மத்தியிலே கனம் பெற்றவனாய் மாற்றினார்.